தளபதி விஜய் திருச்செந்தூர் போயிருந்தாருன்னு கேட்டதும் நாங்களும் முருகரை பாக்குறதுக்காக போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணி போனோமான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. ஏன்னா ட்ரிப்புக்கு போலாமான்னு கேட்டா எவனுமே கண்டிப்பா வரமாட்டானுங்க. அதனால ஃபேமிலியா யாராச்சும் போறாங்களான்னு பார்க்கும்போது முருகரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப் இருந்துச்சு. நானும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஜாயின் பண்ணிட்டேன். இதுல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ட்ரிப் ஆரம்பிச்சதுல இருந்து டிரைவர் அண்ணா விதவிதமா ரகரகமா பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயும் ஒரு பாட்டு ஓடுனுச்சு பாருங்க. அது எதுக்காக ஓடுனுச்சுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். காத்தாடி போராடு கவி யாருக்காக அந்த பாட்டு பாட்டு நல்லா இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்க திருச்செந்தூர் வந்து இறங்கி முருகரை பாக்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போயிடலான்னு எல்லாரும் கடலை நோக்கி போக ஆரம்பிச்சோம். எனக்கு என்ன சந்தேகம்னா, எப்பயுமே இந்த அளவுக்கு தான் கூட்டம் வருமா இல்ல இன்னைக்குன்னு பார்த்து இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கான்னு ரொம்பவே யோசிச்சேன். இருந்தாலும் எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால நாங்க மணல்ல உட்காந்து கோபுரம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி பார்க்க சூப்பரா இருக்கா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரப்போ பாக்கெட்ல ஒரு 1/2 கிலோ மண்ணு அள்ளிட்டு வரல, அதுவா வந்துருச்சு. அதுக்கப்புறம் முருகரை பாக்குறதுக்கு நான் லைன்ல நின்ன பாருங்க. அதுதான் என் லைஃப்ல ஒரு மினி ஜெயினின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் முருகரை போய் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு ரிலீஃபா இருக்கு. இந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். என்ன 5 மணி நேரங்க, 5 மணி நேரம் நிக்க வச்சுட்டாருங்க. இதுல வேற முருகரை பார்க்க போகும்போது சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. எனக்கு வேற கொஞ்சம் எம்பரசிங் ஆயிடுச்சு. அதனால சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே கடலில் இங்கே அலையே இல்லை. ஆனால் நாங்கள் இங்கெல்லாம் குளிக்க மாட்டோம். தனங்கிலாகத்தான் குதிப்போம்னு சொல்லிட்டு அளவுள்ள இடத்துல போய் கல்லில் அடிச்சுட்டு தாவாகட்ட பிறந்தது தான் மிச்சம்.